வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா க்ரோமில் இருக்க சில சீக்ரெட்டான விஷயம்லாம் வந்து பார்க்க போகிறோம். அது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது, சில சீக்ரெட் டிப்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இந்த 5 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை தெரியாமல் இருக்கலாம். எது உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்காக்னிட்டோ மோட். ஆக்சுவலி இந்த இன்காக்னிட்டோ மோட் அப்படின்னு என்னன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து க்ரோமில் சர்ச் பண்ணுறீங்க. ஆக்சுவலி சர்ச் பண்ணோம் அப்படிங்கிறப்ப ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோமில் சேவ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேப் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சர்வர்லேயும் சேவ் ஆகும். ஆக்சுவலி இந்த இன்காக்னிட்டோ மோட் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் டர்ன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சர்ச் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது க்ரோம்லேயும் சேராது. இல்லை அப்படிங்கிறப்ப மொபைல் டேட்டா அதே இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு சர்வர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அது சேவ் ஆகாது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்காக்னிட்டோ மோட் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த மூலிமா இந்த இது நீங்கள் ஆன் பண்ணீங்க, இது மூலிமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப் புதுசாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இன்காக்னிட்டோ டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சர்ச் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக தான் இருக்குமே தவிர உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதே மாதிரி மற்றவங்க யாருக்கும் தெரியாது. ஈவன் க்ரோமு கூட வந்து பார்த்தீங்கன்னா இது தெரியாது, அந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த மோட் அப்படிங்கிறது. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா க்ரோமை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கணும். அதை செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்காக்னிட்டோ டேப் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா லேர்ன் மோர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ண தேவையில்ல. மேலே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணலாம். ஈவன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சர்ச் பண்ணாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது, க்ரோம் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதுல சேவும் ஆகாது. அதே மாதிரி டேப்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் வச்சுக்கிட்டு தான் சேவ் ஆகும். இல்லை அப்படிங்கிறப்ப அது வந்து டெலிட் ஆயிடும். ரெண்டாவது என்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டெலிட் பண்ணுறது உங்கள் க்ரோம் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது விஷயத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தா யூஸ் பண்ணீங்க, க்ரோம் யூஸ் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது நீங்கள் டெலிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். க்ரோமாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற விஷயம் நீங்கள் டெலிட் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாச்சும் எடுத்து பார்த்தாங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் என்னென்ன பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் ப்ரைவசிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரோம் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். இந்த க்ரோம் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்று டைப் பண்ணி டெலிட் பண்ணிடல. நீங்கள் விசிட் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை பிளாக் பண்ணதாக இருக்கட்டும், ஆக்சுவலி நீங்கள் வெப்சைட் விசிட் பண்ணாலே அது ஒரு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிடும். ஆக்சுவலி அதை சர்ச் பண்ணும்போதெல்லாம் பார்க்க முடியாது. ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த 3 டாட் செலக்ட் பண்ணுவோம், அதில் போய் பார்க்க முடியும். நீங்கள் 3 டாட் செலக்ட் பண்ணி அப்படின்னா ஹிஸ்ட்ரி அப்படின்னு வரும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போனீங்கன்னா கிளியர் ப்ரௌசிங் டேட்டா அப்படின்னு ஒரு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண எல்லாமே கிளியர் ஆயிடும். அதே மாதிரி கொஞ்சம் ஃபோன் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியர் ஆகும். ஏன் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண அந்த ஒரு வெப்சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் ஸ்டோரேஜ் ஆயிருக்கும். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆயிடும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெஸ்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறது. ஆக்சுவலி இந்த கெஸ்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரோமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய்க்கணும். க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு மேலே 3 டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் கெஸ்ட் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக்கில் போய் கெஸ்ட் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். எதுக்கு நம்ம கெஸ்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது சேவ் ஆகும் இல்லையா. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா யாராவது உங்கள் மொபைல் கேட்குறாங்க க்ரோம் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறப்ப, இல்லை கூகுள் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு கெஸ்ட் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஏன் நீங்கள் கெஸ்ட் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கெஸ்ட் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறனால என்ன ஆகும்னா அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் நீங்கள் என்ன சர்ச் பண்ணீங்க, நீங்கள் என்னென்ன பார்த்துட்டு இருந்தீங்க இவ்வளோ நேரம் அப்படிங்கிற விஷயம் பார்க்க முடியாது. ஸோ அது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயமா இருக்கும், அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும், நம்ம கெஸ்ட்டில் மாற்றி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது கூட. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி ஹிஸ்ட்ரி எதுவுமே இருக்காது. ஸோ நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்து பார்த்து சர்ச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணாமல் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத தொட்டாலே போது நீங்கள் என்னென்ன பார்த்துருப்பீங்க, என்னென்ன சர்ச் பண்ணி பார்த்துருக்கீங்க, எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஈஸியாக பார்த்தலாம். ஸோ முடிஞ்சளவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைலில் ஒருத்தர் கொடுக்கும்போது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணி தான் கொடுக்கணும். இந்த க்ரோமில் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். மற்ற யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற அக்கௌண்ட் இல்லாமல் இன்னொரு அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பிரைவசி அப்படிங்கிறது வந்து பார்த்தா அந்த இடத்துல கன்ஃபார்மாக இருக்கும். ஓகே, நாலாவது விஷயம் என்ன அப்படி பார்த்தா ஆட்டோஃபில் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அது என்னன்னா நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஆட்டோஃபில் அப்படிங்கிறது என்னன்னா நீங்கள் ஒரு எப்படின்னா ஒரு உங்கள் அட்ரஸும் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுறது. இது நம்ம எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆப் மூலமாக மட்டும் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ண முடியும் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னா அதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோஃபில் அப்படிங்கிற விஷயம். ஆக்சுவலி என்னன்னா நீங்கள் க்ரோம் ஒரு அமேசானை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன ஆகும்னா நீங்கள் வந்து உள்ளே போய் ஒரு விஷயம் ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் அந்த மாதிரிலாம் கேட்கும் இல்லையா. ஸோ அது கேட்காதவன் அதாவது ஸ்ட்ரெயிட் ஆர்டர் பண்ணாலும் உங்களோட பாஸ்வேர்டு அந்த மாதிரி பின் நம்பர் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நீங்கள் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறது ஆர்டர் ஆயிடும். இது எப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா க்ரோமில் வந்து பார்த்தோன்னா உங்களோட என்னன்னா உங்களோட அட்ரஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். அட்ரஸ் அப்படின்னா என்னன்னா நீங்கள் என்ன அமேசான்லேயே இல்லை அப்படிங்கிறப்ப கூகுள் பேல என்ன விஷயம் பண்ணுவீங்களோ அதை இங்கே பண்ணணும். அது எங்கே இருக்குது அந்த ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க 3 டாட் செலக்ட் பண்ணிக்கணும். 3 டாட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல செட்டிங்ஸில். பேமெண்ட் மெத்தட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது கீழே இன்னொன்று கொடுத்துருப்பாங்க, அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பேமெண்ட் மெத்தடில் போய் அதாவது ஒரு விஷயம் நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அந்த பேமெண்ட் மெத்தடில் ஆர்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களோட அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிடணும். அதெல்லாம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரோம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் மூலியமாக ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. குரோமில் ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ஆப்பை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப்பை நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கணும். ஆக்சுவலி உங்களுக்கு முக்கியமான டேப் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் பின் பண்ணாத டேப்புக்கும் பின் பண்ண டேப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, நீங்கள் ஒரு டேப்பை பின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேப்ஸ் அதாவது நம்பர் ஆஃப் டேப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா மேலே, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பின் பண்ண டேப் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டாக வரும். ஆக்சுவலி நீங்கள் நிறைய டேப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு டேப்பை பின் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் அந்த டேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அது ஒரு முக்கியமான வெப்சைட்டாக இருக்கலாம், முக்கியமான வெப்பேஜாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் வந்து பின் பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கும் போது என்ன ஆகும்னா நீங்கள் தேடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எப்படி நம்ம பின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மேலே இருக்க 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார் ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ ஸ்டார் அந்த சிம்பிளை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அந்த ஸ்டார் அப்படிங்கிறது என்னன்னா புக் மார்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகும். ஸோ அது நம்ம திருப்பி எப்படி அந்த விஷயத்தை போய் பார்க்கறது, அதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பின் பண்ணியிருக்கிறது எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். அதான் நீங்கள் பின் பண்ணியிருக்கிறது எப்படி பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா புக் மார்க்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த புக் மார்க் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தாலே போதும். நீங்கள் என்னென்ன டேப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புக் மார்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துடும். ஸோ இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா தேடணும் அவசியம் இல்லை, நீங்கள் பின் பண்ணி வச்சிங்க அப்படின்னா. அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருச்சு, எந்த ட்ரிக் பிடிச்சிருச்சு, 5ல் எது பிடிச்சிருச்சு அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ நம்ம இதில் முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் மட்டும் லைக் பண்ணிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்கணும் அப்படிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.